இந்த மாதத்திலேயும் கர்த்தர் கிருபையாக இந்த முதலாம் நாளில் அவருடைய பிரசன்னத்தில் நம்மை கூட்டி சேர்த்த தேவ தயவுக்காக கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God wholeheartedly for the grace that the Lord has rendered to us to come to the presence of the Lord on the first day of this month. நம்முடைய தேவன் மிகவும் நல்லவர். Our Lord is very good to us. கிருபையாக இந்த 2026 ஆண்டினுடைய 6 மாதங்களை நாம் கடந்து இந்த 7வது மாதத்திற்குள் நாம் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு தந்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, அவருடைய எல்லா கிருபைகளுக்காக தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for all the grace and the health and the strength that the Lord has given us to complete 6 months of this year and to enter the 7th month. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த உண்மை உள்ளவர். The Lord who has led us so far is also faithful to lead us henceforth. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் கிருபையாக தம்முடைய கரத்தில் எடுத்து நடத்துவாராக. May the Lord take our life, our personal life, our family and also our ministry in his hand and lead us. இந்த காலைவேளையிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் என்னை வழிநடத்தின ஒரு வேத பகுதி, The scripture passage which the Lord led me to meditate this morning, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், Genesis chapter 22, 15 முதல் 18 வசனங்கள். verses 15 to 18. ஆதியாகமம் 22 15 18 வசனங்கள். Genesis 22, 15 to 18. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். Then the angel of the Lord called to Abraham a second time out of heaven and said, By myself I have sworn, says the Lord, because you have done this thing and have not withheld your son, your only son, blessing I will bless you, and multiplying I will multiply your descendants as the stars of the heaven and as the sand which is on the seashore, and your descendants shall possess the gate of their enemies. In your seed all the nations of the earth shall be blessed, because you have obeyed my voice. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். Blessing I will bless you. இந்த வசனத்தை நாம் எத்தனையோ முறை நாம் வாசித்திருக்கிறோம், நாம் இதை குறித்து கேட்டிருக்கிறோம். We have read this passage and the verse many times. You have heard about it also. இந்த காலைவேளையிலே இந்த வார்த்தையை தியானிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தந்தார். But this morning the Lord gave me grace to meditate this verse. ஆம், நம்முடைய தேவன் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறவர். Yes, our God is a God who will surely bless us. ஹல்லேலூயா. Hallelujah. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று வாசிக்கிறோம். We read that blessing Israel is his delight. நம்முடைய தேவனுடைய பல செய்கைகள்ல ஒரு முக்கியமான செய்கை, அவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர். So among many of the works of God, one of the work is that he blesses his people. நீங்கள் ஆதியாகமத்தின் 1ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்கள் என்றால், When you come to Genesis chapter 1, அங்கே நாம் வாசிக்கிறோம் தேவன் ஆசீர்வதிக்கிறார். here we read God blessed them. நீங்கள் 1ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். Read chapter 1 and verse 28. அங்கே நாம் வாசிக்கிறோம் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். Here we read, then God blessed them. மனுஷனை உண்டாக்கினார், God created man, தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்தார், he brought him into the garden, அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்கினார். and he made a supporter for him. வேதம் சொல்லுகிறது தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். And the Bible says the Lord blessed them. ஹல்லேலூயா. Hallelujah. இதைதான் பரிசுத்தவான்கள் மனமார விசுவாசித்தார்கள். And this is what the saints of God also believed it wholeheartedly. யாபேஸ் தன்னுடைய குடும்பம் தன்னை மிகவும் நெருக்க பண்ணி தன்னை துக்கம் என்று பெயர் வைத்த போது, when Jabez was greatly afflicted and when his family named him as Jabez sorrow, வேதம் சொல்கிறது இஸ்ரவேலின் தேவனை நோக்கி
தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று அவன் ஜெபம் பண்ணினான். The Bible says he looked unto the Lord of Israel and said, Lord, bless me, Lord. வேதம் சொல்கிறது அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். And the Bible says the Lord granted him what he requested. யாக்கோபை பார்ப்பீர்களானால், When you look at Jacob, நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்மை போக விடேன் என்று கர்த்தரை பிடித்து கொண்டான். and he also held on to the Lord, saying that I will not leave you until you bless me. தேவன் அவன் பெயரை மாற்றினார். The Lord changed his name. அவனுடைய வருங்காலத்தை மாற்றினார். The Lord changed his future. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். And the Lord blessed him. ஆம், நம்முடைய தேவனுடைய மிகப்பெரிய ஒரு தன்மை என்பது ஆசீர்வதிப்பது. Yes, the greatest characteristic of our God is to bless us. நீங்கள் புதிய ஏற்பாட்டிற்கு வருவீர்களானால், When you come to the New Testament, சிறு பிள்ளைகள் தன்னிடத்திலே வர வேண்டும் என்று பெற்றோர் கொண்டு வந்தாங்க. and the parents brought their children to Jesus. அவர் மேல், அந்த பிள்ளைகள் மேல் அவர் கைகளை வைத்து அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கொண்டு வந்தாங்க. And they also brought him that the Jesus should lay his hands on the children and bless them. ஆனால் இதை புரிந்து கொள்ளாத சீஷர்கள் அவர்களை தடை பண்ணினார்கள். But the disciples who did not understand, they stopped them. ஆனால் இயேசுவோ அவர்களை தடை பண்ணாதீங்க, But Jesus said, do not hinder them. என்னிடத்தில் வரும்படி இடம் கொடுங்கள். Give room for them to come to me. அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். And we read that he laid hands on them and he blessed them. நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கிறவர். Our God is the God who blesses all the works of our hands. நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால், When you read the Bible, அவர் அப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். he blesses our bread. அவர் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார். He blesses our water. போக்கை ஆசீர்வதிக்கிறார். He blesses our going. வரத்தை ஆசீர்வதிக்கிறார். He blesses our returning. நம்முடைய எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். He blesses all our things. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்கள் ஈசாக்கை குறித்து வாசிக்கும்போது, When you read about Isaac, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் மிகவும் மகா பெரியவனாக மாறினான் என்று வாசிக்கிறோம். we read just because the Lord blessed him, he became and he waxed great. தேவன் ஆசீர்வதிக்கிறதுல பிரியம் உள்ளவர், சித்தம் உள்ளவர், வல்லமை உள்ளவர். The Lord desires to bless us, he is delighted to bless us, and he wills to bless us. இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தது மாத்திரமல்ல, அவனை ஆசீர்வதிக்கிறார். Here the Lord not only called Abraham but also blessed him. உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன். I will surely bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. இந்த ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தை எப்பொழுது வெளிப்பட்டது? When was this word where God said I will surely bless you was revealed to him? நீங்கள் 15ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது ஒரு முக்கியமான வார்த்தையோடு அது ஆரம்பிக்கிறது பாருங்க. When you read verse 15, it starts with an important word. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு இதை சொன்னார். The angel of the Lord called to Abraham a second time out of heaven and said this. எனக்கு அந்த வார்த்தை கொஞ்சம் என்னை நிறுத்த வைத்தது. This word made me to stop here. அவனை இரண்டாம் தரம் கூப்பிட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரா. He called him a second time and then he said he will bless him. அப்ப ஆசீர்வாதம் என்பது எடுத்த எடுப்பிலே வர்றதில்லை. So which means that blessing is not an instant process. இது ஒரு காலம் எடுத்து ஒரு சூழ்நிலை கடந்து வந்த பின்புதான் ஒருவனை அடைகிறது. But it always reaches a person after going through a situation and also a process and take time. இந்த இரண்டாம் தரம் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் என்ற வார்த்தையை வாசித்த பொழுது தேவன் எப்பொழுதெல்லாம் ஆபிரகாமோடு பேசினார் என்று நான் சற்று பின்னால போய் பார்க்க ஆரம்பித்தேன். So when I read that the Lord called a second time and then blessed him, I began to see when other time when God spoke with Abraham. அப்பொழுதுதான் எனக்கு அங்கே புரிந்தது. That is when I understood. இந்த வசனம் எழுதப்படுவதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 3 முறை ஆண்டவர் வந்து ஆபிரகாமோடு பேசி இருக்கிறார். Before this verse was written, the Lord came to Abraham and spoke with him 3 times. 3 முறை பேசி இருக்கிறார். He has spoken with him 3 times. நீங்கள் முதலாவது காரியத்தை 3 முறையும் 3 படிகளாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததை பார்க்கலாம். We can see in the 3 times as 3 stages where God brought blessing upon him. நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர். Our God is faithful to bless our life as well. ஆனால் நம்முடைய ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை அடைவதற்கு 3 படிகள் இருக்கிறதாக அங்கே பார்க்கிறோம்.
கர்த்தர் இதை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார் என்று நான் நம்புகிறேன். So as we see, there are 3 stages for God to bless Abraham. We also have those 3 stages, and I also believe that the Lord will do this in our life. முதல் படியை உங்களுக்கு ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை காண்பிக்கும் பொழுது நீங்க பார்க்கலாம். You can see the first stage in Genesis chapter 22 verses 1 and 2. அதுல முதலாம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. Look how the first verse started. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். Now it came to pass after these things that God tested Abraham. இரண்டாம் தரம் அவனிடத்திலே ஆசீர்வதிப்பேன் என்று பேசுறதுக்கு முன்னால எங்க ஆரம்பித்தது இந்த உரையாடல்னு கேட்டா, முதலாவது ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். Before God called Abraham second time and told that he bless him, this conversation started as God called him and God tested him. நான் நினைக்கிறேன் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு கொண்டு போகிற முதலாவது ஸ்டேஜ், முதலாவது படி என்னவென்றால் அவருடைய சோதனை. The first stage for God to bless us is God's testing. இங்க பாருங்க, இந்த பகுதி நீங்க உன்னிப்பா கவனித்தீங்கன்னா 2 காரியங்களை ஆண்டவர் ஆபிரகாம் இடத்திலே சோதிக்க விரும்பினார். So when you see this scripture passage keenly, you can see there are 2 things God want to test in Abraham. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல என்ன சோதனை? What is that test in Genesis chapter 22? 2ஆம் வசனத்தை பாருங்கள். Look at verse 2. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார். Then he said, take now your son, your only son Isaac, whom you love, and go to the land of Moriah and offer him there as a burnt offering on one of the mountains of which I shall tell you. சோதனை என்ன? What is the test? தன்னுடைய மகனை கொண்டு போய் ஒரு மலையின் மேல போய் பலியிட வேண்டும். He has to take his son and sacrifice him on a mountain. ஆண்டவர் வெறுமனே சொல்லியிருக்கலாம், உன் மகனை எடுத்துட்டு போய் பலியிடுன்னு சொல்லி. The Lord would have just told him, just take your son and offer him. ஆனால் அதை எப்படி சொன்னார் பாருங்க. But how did he tell it? உன் புத்திரன், your son, உன் ஏகசுதன், your only son, உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கு. Isaac whom you love. 3 வார்த்தை. 3 words. என்னது? What is that? உன் புத்திரன், your son, உன் ஏகசுதன், your only son, உன் நேசகுமாரன், Isaac whom you love. இது ஏன் சொன்னார் தெரியுமா? Why did he say so? முதல் சோதனை என்னன்னா, ஆபிரகாமே நீ தேவன் மேல் பிரியம் உள்ளவனாய் இருக்கிறாயா? The first test is to find whether you have that passion for God. நீ தேவன் மேல் பிரியம் உள்ளவனாய் இருக்கிறாயா அல்லது வாஞ்சை உள்ளவனாய் அன்புள்ளவனாய் இருக்கிறாயா? God tested Abraham's passion for God. ஓ, நீ தேவன் மேல் பிரியமாய் இருக்க வேண்டுமே தவிர தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மேல் அல்ல. You should have the love and passion for God only and not on that blessing. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஒரு இளைய குமாரன் என்பவனை குறித்து படிக்கிறோம். In Luke chapter 15 we read about a younger son. அவனுக்கு அப்பாவுடைய ஆஸ்தியின் மேல் ஆசை இருந்தது. He had a desire and passion on the possession of his father. அந்த ஆஸ்தியை உரிமையாய் போய் கேட்டான். And he also asked for it as his right. ஆனா ஆஸ்தியை கொடுத்த அப்பாவை விட்டு போயிட்டான். But he left the father who gave the possession. அப்ப அவனுடைய விருப்பம் என்ன? But what was his desire? அப்பாவை விட எது வேணும் எனக்கு? What I need more. ஆஸ்தி தான் வேணும். I need my asset more than my father. ஆபிரகாமிட்ட ஆண்டவர் எதை சோதிக்க விரும்பினார் தெரியுமா? What was the Lord trying to test in Abraham? நீ அன்பு என்று வரும்போது நீ உன் மகனை நேசிப்பாயா என்னை நேசிப்பாயா? When it comes to love, whether you will love your son or me. நீ யார் மேல் உண்மையான வாஞ்சை உள்ளவனாய் இருக்கிறாய்? Upon whom you have the true passion. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறாயா மனுஷனிடத்தில் அன்பு கூறுகிறாயா? Whether you love the Lord or you love the man. நான் நினைக்கிறேன் அன்றைக்கு ஆபிரகாம் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட பாஸ் பண்ண வேண்டியிருந்தது. So that day Abraham ought to pass this first test. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று நீங்க வாக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாலேயும் சரி நீ வாக்கு கொடுத்த பின்னாலேயும் சரி, ஆண்டவரே என்னுடைய முதல் அன்பு என்னுடைய நேச குமாரன் அல்ல, ஒரே பேரான குமாரன் அல்ல, நீங்க தான் என்னுடைய அன்பு ஆண்டவரே. Lord, as you bless me, even if you bless saying that I will surely bless you, or after you say that you will surely bless me, my only passion and love is not on my son or my only son, but on you, Lord. எனக்கு நீங்க தந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க வேண்டியதா இருந்தாலும் பரவாயில்ல. Even if I had to give the blessing which you have given me, it is okay. எனக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் நான் பலிபீடத்துல வைக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல. If I have to offer all that I have upon an altar, it is okay. இந்த பிள்ளையை விட
more than this child, இந்த பொருட்களை விட more than these possessions, நீங்க தான் ஆண்டவர் எனக்கு முக்கியம். you are important for me, Lord. நான் நினைக்கிறேன் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்கிற ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு போறதுக்கு முதல்ல சோதிக்க விரும்புறாரு. So first the Lord wants to test us before he takes us to the stage of surely blessing us. இன்னைக்கு அநேகர் ஆசீர்வாதத்தை நேசிக்கிறாங்க, ஆசீர்வதிக்கிறவரை வேண்டாம்னு சொல்றாங்க. Today many people love the possessions of the blessings, but they don't want to love the one who gives that blessing. ஆனால் ஆபிரகாமுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். But I praise God for Abraham. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விட அவன் தேவன் மேல் அன்புள்ளவனாய் இருந்தான். He had more love and passion for God rather than his blessing. So first God tested Abraham's passion for God. தேவன் மேல் அவன் வைத்திருந்த ஆசை, அன்பு, வாஞ்சை, இதை கர்த்தர் சோதித்தார். First God tested Abraham's passion for God. இரண்டாவது எதை சோதித்தார் தெரியுமா? Number 2, what did he test? நீங்கள் அதே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், When you look at Genesis 22 verses 3, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். So Abraham rose early in the morning and saddled his donkey and took 2 of his young men with him and his Isaac his son, and he split the wood for the burnt offerings and arose and went to the place of which God has told him. எனக்கு ரொம்ப என் மனதை ரொம்ப பற்றி பிடித்தது இது. This is an incident which really touched and held on to my heart. பொதுவாகவே அதிகாலை எழும்பறத நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. Generally most people don't want or like to rise early in the morning. நம்ம நிறைய பேர் இதை அனுபவிச்சிருக்கோம். Many of us have experienced this. இந்த ராத்திரி தூங்குறதை விட அதிகாலையில் வர்ற தூக்கம்ன்றது ரொம்ப இன்பமானது. Rather than sleeping in the night, that early morning sleep is more sweet to us. இந்த அதிகாலையில் எழும்புறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். It is really a difficult job to get up early in the morning. பொதுவாகவே நம்ம அதிகாலையில் எழும்பணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் நமக்கு வருமானா, whenever we have that compulsion to rise up early in the morning, இந்த அதிகாலையில் எழும்புறது அல்லது நம்முடைய நார்மல் டைம், நம்ம விரும்புகிற இளைப்பாரி பொறுமையா எழும்புகிற நேரத்தை விட அதிகாலையில் எழும்பும்போது எதுக்கு எழும்புவோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்க போகுதுன்னா நம்ம எழும்புவோம். we actually rise up very early in the morning before our normal rising time is just because to get something important that we want to get. இல்ல, நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்க போகுது, if you are going to gain something, நம்ம அதிகாலை எழும்புவோம். We will rise up early in the morning before our normal time just because we are going to gain something. இப்போ படிக்க போற பிள்ளைங்களை பாருங்களேன். Look at the students who study. அவங்க எல்லா நாளும் அதிகாலை எழும்ப மாட்டாங்க. They will not rise up very early in the morning every day. ஆனா ஒரு சீசன்ல கண்டிப்பா எழும்பிடுவாங்க. But in one season they will rise up for sure. தங்கள் பெற்றோரை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க எழுப்பி விட்டுருங்கன்னு வேற சொல்லுவாங்க. They will also ask their parents to wake them up in the morning. எத்தனை மணிக்கு? At what time? 4 மணிக்கே எழுப்பி விடுங்க. At 4 o'clock in the morning. 3 மணிக்கே எழுப்பி விடுங்க. At 3 o'clock in the morning. ஏன் அப்படி சொன்னாங்க? Why do they say so? 4 மணி ரொம்ப பிடிச்ச நேரமா? Is that the time which they like to wake? ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? You know why they said so? 4 மணிக்கே எழும்புனா 3 மணிக்கே எழும்புனா எனக்கு இன்னும் கொஞ்சம் மதிப்பெண்கள் கிடைக்கும், அதனால எழுப்புங்க. If I rise up 3 o'clock in the morning or 4 o'clock in the morning, I'll get more marks, and that is why I want to rise up. இதே பிள்ளை எக்ஸாம் முடிஞ்ச பிறகு எழுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு படுக்கும். At the same child will say not to wake them up after that exam. காலையில அதிகாலை எழும்புறது எப்பவுமே பொதுவா நம்ம எப்ப எழும்புவோம்னா, நமக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்க போகுது வரப்போகுதுன்னா நம்ம எழும்புவோம். So generally we will rise up early in the morning only if we are going to get some gain. ஆனால் ஆபிரகாம் அதிகாலை எழும்புனது எதுக்குன்னா, வாங்குறதுக்கு இல்ல, கொடுக்கிறதுக்கு. But Abraham rose up early in the morning not to receive but to give. அது அர்த்தம் என்ன தெரியுமா? What does it mean? கர்த்தர் ஒரு காரியத்தை அவனுக்கு சோதிக்க விரும்பினாரு. The Lord wanted to test one thing in his life. நீ என் மேல் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறாய் என்பது மாத்திரமல்ல, It is not only the passion for God, எதற்கு முதலிடம் கொடுக்கிறாய் என்பதை ஆண்டவர் சோதிக்க விரும்பினார். but God wants to test Abraham's priority. What is your priority? The second reason why God tested him was, I want to test your priority. உன்னுடைய நோக்கம், உன்னுடைய முதல் இடம் எதற்கு? What is your priority in life? நீ எதற்கு முதலிடம் கொடுக்கிறாய்? To what you give that first priority? ஆபிரகாமை பார்ப்பீர்களானா, When you look at Abraham, எதற்கு முதலிடம்? to what did he give this priority? கர்த்தருக்கு கொடுக்கிறதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு முதல் இடம்
So he gave that priority for God and to fulfill his word. அல்லேலூயா. Hallelujah. முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுப்பேன். I will give that first place to God. முதல் காரியம் தேவனுக்கு. The first thing only for God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. எனக்கு கொடுக்கிறதுக்கே அவன் அவ்வளவு தூரம் அவன் காலையில் எழுந்தது என்னை ரொம்ப பரவசப்படுத்தியது. It really made me excited when I see that this man rose up early in the morning to give to God. அது எதை கொடுக்க வந்தான் தெரியுமா? And what did he come to give? ஆண்டவரே சொல்றாரு. The Lord himself says, ஒரே பேரான குமாரன். it is only your son. நேசபுத்திரன். Your loving son. ஏகசுதன். Your only son. கொடுவா. You give me. காலையில எழுந்துட்டான். He rose up for that. அதிகாலை எழுந்தான். He rose up early in the morning. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. உன்னை ஆசீர்வதிப்பேன். I will surely bless you. இந்த ஆசீர்வாதத்திற்கு இந்த வார்த்தை வருவதற்கு ஒரு ஸ்டேஜ் ஒன்னு இருந்தது. There was a stage to receive this blessing. ஆண்டவரே நீங்க என்ன சோதிக்கும்போது நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆண்டவரே உமக்கே முதலிடம். Lord, when you test me, you have to find out that I give that priority only to you. இந்த காலையில கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். This morning the Lord wants to bless us, our family and our church. அதுல முதலாவது ஒரு சோதிக்கிற ஒரு ஸ்டேஜ் ஆண்டவர் தாண்ட விரும்புறாரு. And the Lord wants us to cross over that first stage of testing. என்ன சோதனை அது? What is the testing? ஆண்டவரே என்னுடைய ஆசை என் வாஞ்சை எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. Lord, you are my passion, my love and my everything. என்னுடைய முன்னுரிமை என் முதல் இடம் உமக்கு தான் ஆண்டவரே. Lord, my priority and my first place is only for you, Lord. இந்த மாதத்துல கர்த்தருடைய நிச்சயமான ஆசீர்வாதங்கள் நம்மேல் வருவதற்கு இந்த இரண்டு காரியத்திற்கு முதல்ல நம்ம அர்ப்பணிக்கணும். So first we have to commit to these two things for the Lord's blessing to come upon us. ஆண்டவரே என்னுடைய முதல் ஆசை என்னுடைய முதல் தரமான வாஞ்சை நீங்களா இருக்கணும்பா. Lord, you should be my very passion, the first passion of my life, Lord. ஆண்டவரே என்னுடைய முன்னுரிமை என் முதல் இடம் உமக்காக இருக்க வேண்டும் ஆண்டவரே. Lord, my priority, my first place should be for you, Lord. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அந்த வார்த்தையை சொல்லுவோமா? Let us all raise up our hands and say those words to the ஆண்டவரே Lord. நீர் என்னை ஆசீர்வதிக்கும்படியாக Lord, in order for you to surely bless me, என்னை Lord. சோதிக்கிற பருவத்தை நீர் கடந்து செல்லும் பொழுது Lord, as I cross over the stage of testing, Lord. என்னுடைய அன்பு உண்மையிலே இருக்கட்டும் ஐயா. Lord, let my passion be for you, Lord. என்னுடைய முன்னுரிமை உமக்காக இருக்கட்டும் ஆண்டவரே. Lord, let my priority be for you, Lord. மற்ற எல்லாம் பின்தள்ளுகிறேன். Lord, I leave behind all other things, Lord. உம்மையே முதலாவது தேடுவேன். Lord, I will seek you first, Lord. உம்மையே முதலாவது நேசிப்பேன். I will love you first, Lord. உம்மையே முதலாவது நான் பின்பற்றுவேன். Lord, I will follow you first, Lord. உம்மையே முதலாவது கீழ்ப்படிவேன். Lord, I will obey first to you, Lord. உமக்கே முன்னுரிமை தருவேன் ஆண்டவரே. Lord, I will give the first priority to you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை நீரே என் ரட்சகர் நீரே ராஜா நீரே என் நீரே என் கோட்டை நீரே என் ரட்சகர் நீரே ராஜா நான் உம்மை தேடுவேன் நாள் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே.
எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. I love you alone in all of my things, Lord. என் முதல் அன்பு தேவனுக்காக, My first love is for God. என் முன்னுரிமை தேவனுக்காக. My priority is for God. கர்த்தர் முதலாவது ஆபிரகாம்கிட்ட பேசினது எதற்குன்னு கேட்டா, ஆசீர்வதிக்க அல்ல, அவனை சோதிக்க. First, the Lord spoke to Abraham not to bless him but to test him. ஆண்டவரே, என்னை சோதிக்கும் போது நானும் பொன்னாக விளங்க கிருபை தாங்க. Lord, when you test me, I should also come out as gold, Lord. உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க தகுதி உள்ளவனா என்னை மாற்றுங்க. Lord, make me worthy enough to receive your blessings, Lord. நாம எல்லாரும் இந்த முதலாம் தேதி காலையில இங்க நேரடியாக ஆன்லைன்லயும் கூடி இருக்கிறோம். We have all gathered here in person here and also watching this through online. ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்தை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று நம்ம விரும்புறோம். And we also desire, Lord, bless this month of July, Lord. ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன். The Lord says, I have surely blessed Abraham. ஆனால் அவனை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக முதல் படி என்னன்னா, அவனை நான் சோதித்தேன். But before I blessed him, the first stage I did was I tested him. ஆண்டவரே, சோதனை சகிக்க, சோதனை ஜெயிக்க எனக்கு கிருபை தாரும். Lord, give me grace to bear that testing and also succeed over the testing, Lord. முதல் முறை ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினது எதற்காகனா, அவனை சோதிக்கும்படியா. First time the Lord spoke to Abraham first is to test him. இரண்டாவது ஒரு பகுதியை பாருங்க. Look at the second part. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Genesis chapter 22 and verse 11. அங்கே ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல மறுபடியும் பேசுகிறத பாருங்க. And you can see the Lord spoke to Abraham again. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். But the angel of the Lord called to him from heaven and said, Abraham, Abraham. So he said, Here I am. அப்பொழுது அவர், பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே. And he said, Do not lay your hand on the lad. அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. Or do anything to him. முதலாவது ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல பேசினது எதற்காக என்று சொன்னா, அவனை சோதிக்கிறதுக்காக பேசினார். First God spoke to Abraham to test him. ரெண்டாவது ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசின ரெண்டாவது ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா, அவனை நிறுத்தும்படியாக அல்லது தடுக்கும்படியாக கர்த்தர் பேசினார். The second thing the Lord spoke to Abraham was to terminate his action. அவனுடைய செய்கைகளை தேவன் நிறுத்தும்படியாக பேசினார். The Lord spoke to him in order to terminate his actions. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு ஆசீர்வதிக்கும் போது பேசுறாரு. When the Lord wants to bless us, he speaks with us. முதலாவது சோதிக்கிறதுக்கு பேசுறாரு. First he speaks to test us. இரண்டாவது சில காரியங்கள் நாம் செய்யும் போது தடுக்கும்படியாக பேசுகிறார். And number two, he speaks to us in order to terminate the acts that we do. ஆபிரகாமை உன் மகனை பலியிடுன்னு சொன்ன அதே ஆண்டவர் இப்போ கையை போடாதே என்று சொல்லுகிறார். The Lord who said, You offer your son as a burnt offering to me, the same Lord told, Do not lay your hand on the lad. அவனுக்கு ஒன்றும் செய்யாதேன்னு சொன்னார். And he said, Don't do any harm to him. ஏன் ஆண்டவர் இதை நிறுத்த வேண்டும்? Why should the Lord stop or terminate his ஏன் act? இந்த இடத்திலே ஆண்டவர் அவனுடைய செய்கையை தடுத்தார்? Why did the Lord stop his act here? ரெண்டு காரியங்களை ஆபிரகாமுக்கு தேவன் விளங்க பண்ணினார். The Lord wants to reveal two things to Abraham. முதலாவது என்ன விளங்க பண்ணினார் தெரியுமா? Number one, what was the Lord trying to reveal to him? முதலாவது, இந்த ஆபிரகாமை குறித்தும் அவன் பிள்ளையை குறித்தும் தேவன் வைத்திருந்த சித்தத்தை தேவன் விளங்க பண்ணினார். God terminated Abraham's act to reveal the will of God. என்ன சித்தம்? What was that will? அந்த வசனத்தை படிக்கும் பொழுது, உன் பிள்ளை ஆண்டானுக்கு ஒன்றும் செய்யாதே. When you read that, do not do any harm to your child. ஒன்றும் செய்யாதே. Don't do anything to him. ஒன்றும் செய்யாதே என்றது தமிழ்ல வெறும் ஒன்று செய்யாதுன்னு இருக்கு. ஆனால் இங்கிலீஷ்ல நீங்க படிப்பீங்களானா, ஒரு தீங்கும் செய்யாதேன்னு போட்டிருக்கு. So it says, don't do any harm to him. அப்போ தேவனுடைய சித்தத்தை இங்கே ஆண்டு விளங்க பண்ணுகிறார். So here the Lord wants to reveal the will of God. தேவனுடைய சித்தத்தை விளங்க பண்ணும்படியாக தேவன் அவனை தடுத்தார். The Lord terminated Abraham's act to reveal the will of God. தேவனுடைய சித்தம் என்ன? What is the will of God? தீமை செய்வதல்ல, not to do evil. தேவன் நமக்கு நன்மை செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறார். The Lord is willing to do good to us. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்கள் அதுதான் எரேமியா 29:11 வாசிக்கும்போது, that is what when you read in Jeremiah 29 and verse 11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல,
சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. For I know the thoughts that I think toward you, says the Lord, thoughts of peace and not of evil, to give you a future and a hope. தேவனுடைய நினைவுகள், தேவனுடைய சித்தம் என்பது தீமை செய்வதற்கல்ல, நன்மை செய்வதற்கு. God's thoughts or God's will is not to do evil to us, but to do good to us. ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார். The Lord tested Abraham. சோதித்தது எதுக்குன்னா அவனையோ அவன் பிள்ளையோ அவன் சந்ததியோ அழிக்கிறதுக்கு இல்ல. The Lord tested him not to destroy or kill his child or his descendants or his family. நான் நினைக்கிறேன் ஆபிரகாமுக்கு என்ன இருந்ததோ தெரியல, ஈசாக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாரோ தெரியல, ஏதோ தீமை வரப்போதுன்னா ரெண்டு பேரும் நினைச்சிருப்பாங்க. I don't know what would have Abraham thought or Isaac would have thought. They would have thought there is some evil or harm that is going to happen to him. ஆனால் தேவனுடைய மனதுல தம்முடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்யணும்ன்ற எந்த எண்ணமுமே கிடையாது. But in the heart of the Lord there is no intention of doing any harm to his children. நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா சித்தமும் நன்மைக்கே. All the will that the Lord has for us is only for our good. ரோமர் 8:28 சொல்லுகிறது, Romans 8:28 says, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். And we know that all things work together for good to those who love God, to those who are the called according to his purpose. யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், Joel chapter 2 and verse 13 says, அங்கே வேதம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் திரும்புங்கள். Here the Bible says, return to the Lord your God. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். For he is gracious and merciful, slow to anger, and of great kindness, and he relents from doing harm. அவர் தீங்கு செய்கிறதுல பிரியப்படுகிறவர் அல்ல, தீங்கு செய்கிறதற்கு மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். He does not delight to do harm, but he relents from doing harm. ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு நேராய் ஒரு மனிதனை நடத்தும் போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல தேவன் நம்முடைய சோதிக்கிற அந்த சோதனையின் பாதையை தடுத்து நிறுத்துவார். When the Lord leads us towards the process of blessing, at the time of as he passes through the process of stage of testing us, he will stop that testing that happens in our life. இம்மட்டும் வா, இனி வராதே நிறுத்துவாரு. And he will also stop us saying, you can come till this way and not more than that. போதும், இதற்கு மேல வேண்டாம் நிறுத்துவாரு. He will stop us saying, it is enough, not anymore. உன்னை சோதிக்கிறேன், ஆனா உன்னை தாங்கிக் கொள்ளுகிற திராணிக்கு மிஞ்சி உன்னை சோதிக்க மாட்டேன். He says, I will tempt you and test you and not beyond the tolerance limit. உன்னை சோதிப்பது உன்னை அழிப்பதற்கு அல்ல, I test you not to destroy you, உனக்கு நன்மை செய்யும்படி. but to do good to you. உனக்கு நன்மை செய்யும்படி. But to do good to you. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் சோதித்தார். The Lord tested the people of Israel for 40 years in the wilderness. அவர்களை அழிப்பதற்காக அவரை சோதிக்கல, He tested not to destroy them, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி. but to do good to them, பிந்தின நாட்களில் தேவனுடைய கிரியைகளை அவர்கள் மறந்து போகாதபடி, so that they will not forget the works of the Lord in the latter days. நான் நினைக்கிறேன் உண்மையா கர்த்தரை தேடி அவர் மேல் அன்பா இருக்கிறவங்க சோதனையின் முடிவில் அழிய மாட்டாங்க, அவங்க இன்னும் பொன்னாக பிரகாசிப்பாங்க. And I also believe people who truly love the Lord and follow him, they will not be destroyed at the end of the testing, but they will come out forth as gold. இரண்டாவது முறை ஆண்டவர் ஆபிரகாமிட்ட எதற்கு பேசினார்னா தடுக்கிறதுக்குனே பேசினார். The second time the Lord spoke to Abraham in order to terminate his act. இந்த தடுத்த போது ஒன்றை அவர் விளங்க பண்ணினாரு. And through this act of terminating, he revealed one thing. தேவனுடைய நோக்கம் என்ன? What is the will of God? உன் பிள்ளையை கொல்லுவதல்ல, Not to kill your child, உன் பிள்ளையை உனக்கு ஜீவனோடு திரும்ப தருவதற்கு. but to give back your child with life. உனக்கு தீமை செய்ய அல்ல, Not to do harm to you, என்னுடைய சித்தம் உனக்கு நன்மை செய்ய. but my will is to do good to you. ஒருவேளை இந்த நாட்கள்ல நீங்க ஒரு பாதையை கடந்து போய் கொண்டிருக்கலாம். Maybe these days you might be going through a path. ஏன் எனக்கு ஆண்டவர் இந்த தீமை அனுபவிச்சாரு? Why did the Lord allow or permit this evil in my life? இந்த போராட்டத்தின் பாதையில கர்த்தர் என்னை நடத்துகிறார்? Why is the Lord taking me through this path of struggle? என் வாழ்க்கையில ஏன் இந்த கீழான ஒரு இருண்ட பள்ளத்தாக்க நான் கடந்து போறேன்? Why am I passing through this deep and dark valley in my life? நீங்க ஒருவேளை கடந்த மாதத்தை நீங்க துவக்கும் போது ரொம்ப பிரகாசமா துவங்கி இருப்பீங்க. Maybe when you started last month, you have started with a bright shining light. ஆனால் இந்த மாதம் நீங்க 1ஆம் தேதி கால் எடுத்து வைக்கும்போது உங்களை சுற்றிலும் ஒரு கருமேகம் சூழ்ந்ததை போல நீங்க உணரலாம். But this month, as you step into the first day of this month, you might be feeling that the dark clouds that have surrounded you. ஒரு விதமான துக்கம், பயம்,
பாரத்தினால் நீங்கள் சூழப்பட்டிருக்கலாம். You might be surrounded by a kind of fear, a sorrow or burden in your life. கர்த்தர் ஏன் இந்த பாதையை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்கிற கேள்வியோடு இந்த மாதத்தை நீங்க துவக்கி கொண்டிருக்கலாம். You might be starting this month with a question, why did the Lord permit this in my life? ஆண்டவர் சொல்லுகிறார், போதும் நிறுத்து என்று ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். The Lord says, He says to you, it is enough, stop here. உன் பிள்ளைக்கு ஒன்றுமே நீ செய்யாதே. Do not do any harm to your child. உன் வருங்காலத்துக்கு ஒன்றும் செய்யாதே. Don't do any harm to your future. உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்களுக்கு நீ எதிரடையாக செயல்படாதே. Don't do anything against the plans that I have for you in your life. நீ கத்தியை தூக்கி இருக்கிறாய். You have raised up your knife. போதும் என்று நினைத்திருக்கலாம். And you'd have thought it is enough. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், போதும். But God says it is enough. நிறுத்து. Stop it. ஒரு தீங்கும் செய்யாதே. Do not do any harm. ஏன் தெரியுமா? You know why? நான் உன்னை குறித்து நினைத்திருக்கும் நினைவுகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானது. Because the thoughts that I have for you is only for good. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப முதலாவது என்ன விளங்க பண்ணினார்னா, அவர் நன்மை செய்கிறவர் என்று விளங்க பண்ணினார். First, he was about to reveal that he is the one who does good to us. இரண்டாவது, ஆண்டவர் இந்த ஆபிரகாம் கத்தியை தூக்கின போது அவனை தடுத்து நிறுத்தினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? Number 2, why did God terminate the process of Abraham's act? அவர் இன்னொரு முக்கியமான காரியத்தை வெளிப்படுத்தினார். He also revealed one more important thing. அதே ஆதியாகமம் 22:12 வசனத்தை பாருங்கள், இரண்டாம் பகுதி. Look at Genesis chapter 22 and the second part of verse 12. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காய் ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். For now I know that you fear God, since you have not withheld your son, your only son, from me. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். And now I know that you fear God. ஆபிரகாமின் செய்கையை கர்த்தர் ஏன் தடுத்தார்? Why did the Lord terminate Abraham's act? முதலாவது சொன்னேன், அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியாக. First, to reveal the will of God. இரண்டாவது, Number 2, தேவன் தனக்கு கொடுக்கவிருந்த சாட்சியை வெளிப்படுத்தும்படியாக. Number 2, to reveal the witness of God. தேவனுடைய சாட்சியை வெளிப்படுத்தும்படியாக. To reveal the witness of God. இங்கே ஆபிரகாமுக்கு சாட்சி கொடுத்தவர் மனுஷன் அல்ல, கர்த்தரை சாட்சி கொடுக்கிறார். Here it is not a man who gave this witness, but God himself witnessed about Abraham. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிவேன். Now I know that you fear God. நான் சொல்லுவேன், கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்கிறதுக்கு முன்னால முதலாவது ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார். I tell you, before we inherit the promises of God, first the Lord tests us. இரண்டாவது, நம்முடைய சாட்சியை தேவன் வெளிப்படுத்துகிறார். Number 2, the Lord will reveal a witness. நமக்கு உண்மையான சாட்சியை கொடுக்கிறவர் கர்த்தர். It is God who gives the true witness about us. ஹல்லேலூயா. Hallelujah. முதலாவது பகுதியில பார்த்தோம், சோதிச்சார். The first part we saw, the Lord tested him. அது ஒரு பரீட்சை எழுதுகிறது போல. That is like writing an exam. ஆனா பரிசு வர்றதுக்கு முன்னால ஆண்டவர் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணார். But before we get the prize, the Lord publishes the results. சாட்சியை தேவன் விளங்க பண்ணினார். The Lord revealed the witness of God. நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். And now I know that you fear God. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது, Hebrews chapter 11 verses 4 and 5 says, ஆபேலை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். we read God himself testified about Abel. அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். God himself testified about the offerings and sacrifices of Abel. 5ஆம் வசனத்துல பாருங்க, Look at verse 5. ஏனோக்கை குறித்து படிக்கிறோம். We read about Enoch. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். And before he was taken away, as he was pleased by the Lord, he received this testimony. தேவன் அவனை குறித்து என்ன செய்யணும்ன்ற திட்டத்தை நிறைவேற்றதுக்கு முன்னால முதல்ல சாட்சி கொடுத்தார். Before the Lord completed or fulfilled this plan in his life, he received this testimony. பிரியமானவர்களே, இந்த பாதை நீங்க சோதனைன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்கீங்க. இது சோதனை அல்ல, தேவனிடத்திலே சாட்சி பெறுவதற்கு கர்த்தர் உங்களை நடத்துகிற ஒரு பாதை. My beloved, you are thinking that this path is only a test or testing in your life, but before the Lord as the Lord takes to this testing, he also testifies about you. ஹல்லேலூயா. Hallelujah. நான் சொல்லுவேன், மனுஷன் என்னதான் சாட்சி கொடுத்தாலும் அந்த சாட்சி மெய்யான சாட்சியா இருக்க முடியாது. I tell you, no matter how much great the witness or the testimony people gives about us, that cannot be greater than what God gives us. மனுஷன் கொடுக்கிற சாட்சி எல்லாமே தோற்றத்தின்படி தான் சாட்சி கொடுக்கறாங்க.
மாட்டாங்க. It's because all the witness or testimony given by men, it is based only upon the appearance. ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு சாட்சி கொடுக்கும்போது தோற்றத்தை மாத்திரம் அல்ல, இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து சாட்சி கொடுக்கிறார். But when the Lord testifies about us, he not only looks at our appearance, but he also searches our hearts. அநேக வேளையில மனுஷர் கொடுக்கிற சாட்சி சில தடவை பொய்யா கூட போயிடலாம். Many times the testimony given by people might be false as well. சரியான ஆராய்ச்சி இல்லாமலே போயிடலாம். It might be without any kind of searches or researches. ஆனால் தேவனோ சாட்சி கொடுப்பார், அந்த சாட்சி மெய்யான சாட்சி. But if the Lord testifies, that would be a true testimony. கர்த்தர் ஒரு மனுஷனை நித்திய ஆசீர்வாதத்தினால் தேவன் உறுதியான ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால சோதிக்கிறார். Before the Lord blesses a person with an eternal and sure blessing, the Lord tests him. இரண்டாவது அந்த சோதனைக்கு ஒரு தடைக்கல்லையும் தேவன் கொண்டு வர்றார். And also the Lord brings a termination of his acts after this testing. போதும் என்று நிறுத்துகிற ஒரு கட்டத்திற்கு கொண்டு வருகிறார். The Lord brings to a stage of termination in his life. அந்த இடத்துல நீங்க தேவனிடத்துல சாட்சி பெற்று தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். And at that point of time, the Lord will make you to receive the will of God and also the testimony and witness of God. நீங்கள் அதுவரைக்கும் அந்த சோதனை குறித்து நீங்கள் பயந்து போய் சோர்ந்து போய் நிக்கலாம். Until then you might be totally disappointed and might be with an agony because of the testing. அந்த சோதனையினால நீங்க ரொம்ப மனம் தளர்ந்து போய் இருக்கலாம். You might be totally depressed because of the testing. நீங்க ரொம்ப பலவீனப்பட்டவர்களா மாறி இருக்கலாம். You might be totally weak because of the testing. ஆனா மறந்துடாதீங்க, But do not forget, கர்த்தர் அந்த சோதனையினுடைய முடிவை சாட்சியாக நிறுத்துவார். but the Lord will end that testing as a testimony. ஹல்லேலூயா. Hallelujah. முதல் முறை கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட எதுக்கு பேசினாரு? Why did the Lord spoke to Abraham first time? அவனை சோதிக்கும்படி பேசினாரு. He spoke in order to test him. அடுத்தது எதுக்கு பேசினாரு? Why did the second time he spoke? நிறுத்தும்படி பேசினாரு. He spoke to terminate his act. இப்ப மூன்றாவது முறை பேசுறத Now the third time he spoke with him. 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். Let us read from verse 15. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமிடத்தில் பேசினார் என்று வாசிக்கிறோம். We read the angel of the Lord called to Abraham a second time out of heaven. இங்க எதற்காக பேசினார் தெரியுமா? You know why did he speak here? முதல்ல சோதிச்சிட்டு, First he tested, இரண்டாவது தடுத்து நிறுத்திட்டு, then he terminated. இப்ப மூன்றாவது பேசுறாரு பாருங்க. Now the third time he speaks. 17ஆம் வசனம். Verse 17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல பெருகவே பெருக பண்ணுவேன். Blessing I will bless you, and multiplying I will multiply your descendants as the stars of the heaven and as the sand which is on the seashore. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். And your descendants shall possess the gate of their enemies. 18ஆம் வசனத்துல உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். Verse 18, in your seed all the nations of the earth shall be blessed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. இதுல ரெண்டு பகுதி இருக்குங்க. There are two parts in this. மூன்றாவது கர்த்தர் எங்க கொண்டு போகிறாருன்னு கேட்டா, முதல்ல சோதனை, So இரண்டாவது தடுத்து நிறுத்துறது, First is God's testing, second is God's termination. மூன்றாவது தேவனுடைய பரிசளிப்பு. Number 3, God's trophy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. சோதிக்கப்பட்ட மனுஷன், A person who is tested, தடுத்து நிறுத்தப்பட்ட மனுஷன், a person who is terminated from his acts, இப்போ நிச்சயமான ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்துல பெறுகிறான். now he receives that sure blessings from the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. அடுக்கடுக்கான லேயரா கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். The Lord blesses him layer by layer. அவனை தனிப்பட்ட விதமாக, He blesses him personally. அவனுடைய சந்ததிகள் மேல் ஆசீர்வாதத்தோடு, He brings blessing upon his descendants. அவன் காணாத சந்ததிகளை கூட ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவன் மேல் பொழிந்தார். The Lord also poured out the blessings upon his generation which he has not even seen. இந்த ஆசீர்வாதம் அப்படின்றது ரெண்டு பகுதிகளை கொண்டது. So this blessings has two parts. நீங்கள் 22ஆம் அதிகாரத்துல 15 18 வாசிப்பீர்களானால், When you read in Genesis chapter 22 verses 15 to 18, இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆண்டவர் கூப்பிட்டு, the Lord called him a second time out of heaven. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால், He says, by myself I have sworn, because you have done this thing and have not withheld your son, your only son. எனக்கு இது ரொம்ப பிடித்த காரியம் என்ன தெரியுமா? You know what did I like here more? முதல் காரியம், ரெண்டு பகுதி இருக்கு அதுல. முதல் பகுதி என்னன்னா, ஆபிரகாமை தேவன் அங்கீகரித்தார்.
So the first part of this blessing is God's acknowledgement of Abraham. ஆபிரகாமின் செய்கையை தேவன் அங்கீகரித்தார். God acknowledged the act of Abraham. ஓ, எல்லாமே நான் தான் செய்தேன்னு சொல்லல. He did not say I did everything. அதுல முக்கியப்படுத்துற வார்த்தை பாருங்க. Look at the word I emphasized here. நீ He says you. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால், Because you have done this thing and have not withheld your son, your only son. எனக்கு அந்த வார்த்தை எத்தனையோ முறை நான் படிச்சிருக்கேனா எனக்கு இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. So I've read this verse many times, but today this word really appeared to be more different. நிறைய பேர் நம்மள ஆசீர்வதிச்சு நமக்கு நன்மை செஞ்சுட்டு எல்லாம் தங்களுடைய தயவுன்னு பேசிட்டு போயிடுவாங்க. So many people will bless us, they will do good to us and they will say that is their favor. அதாவது எல்லாம் நான் கொடுத்ததுங்க. They will say it is all I give them everything. ஐயோ பாவம்னு கொடுத்தேன். I gave out of pity. கருணையில கொடுத்தேன். I gave out of compassion. பரிதாபத்துல கொடுத்தேன். I gave out of pity. அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. They will say that way. ஆனா ஆண்டவர் எப்படி அக்னாலஜ் பண்ணாருன்னா, But see how God acknowledged them. நான் தான் உன்னை ஆசீர்வதித்தேன். See I only blessed you. ஆனா நீ இந்த காரியத்தை செய்தாய் அப்படின்றத நான் அக்னாலஜ் பண்றேன். But I acknowledge that you have done this thing. வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் வந்து நமக்கு அங்கீகாரம் கொடுக்கிறவருங்க. The Bible says the Lord acknowledges our acts. ஒரு கலசம் நீ தண்ணீர் கொடுத்தா கூட அதனுடைய பலனை அடையாமல் போக மாட்டாய்ன்னு கர்த்தர் சொன்னாரு. And the Lord said you will surely receive your reward if you give one glass of water. நம்முடைய நற்கிரியைகளை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று வாசிக்கிறோம். We also read the Lord is not unjust to forget the works or goodness of our life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. சமீபத்துல நமக்கு இந்த 53வது ஆனிவர்சரி நடந்தது இல்லையா, சர்ச் ஆனிவர்சரி. Recently we had that 53rd anniversary of a church. இது முடிச்சிட்டு கடந்த வாரம் வெளியூர்ல இருந்து ஒரு போதகர் என்னை பார்க்க வந்திருந்தார். So after this last week a pastor from a foreign country came to visit me. இல்ல நம்ம ஊர் தான், தமிழ்நாட்டுல வேற ஒரு இதுல இருந்து வந்திருந்தாரு. So a pastor from other state of India came to visit me. அவர் வந்து நம்முடைய ஊழியங்களை பற்றி என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. So he came and he was speaking about our ministry. அப்போ அவர் சொன்னாரு, உங்க சபையில நிறைய காரியம் நான் கற்றுக்கொண்டேன்னு சொன்னாரு. And he said I have learned many things from your church. எனக்கு அது இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டேன். It was really interesting to me and I asked ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு உங்க சர்ச்னாரு. He said your church is more inspiring. அப்ப நிறைய காரியங்களை அவர் சொல்லி கொண்டு வந்தார். And he was listing me many things. அதுல ஒரு காரியம் சொன்னது என்ன உண்மையாவே எனக்கே ஒரு சிரிப்பு வந்துருச்சு. And one of the thing which he said really made me to smile. அவர் சொன்னாரு, பாஸ்டர் உங்களை ஃபுல்லா நாங்க ஃபாலோ பண்றோம். Pastor we follow you completely. எங்க மாவட்டத்துல நிறைய பாஸ்டர்ஸ் ஃபாலோ பண்றோம். And many of the pastors in our district follow you. நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் சில காரியங்களை உங்களை பற்றி பேசிக்கொள்வோம். And whenever we meet we used to speak about you. அதுல அவர் ஒரு காரியம் சொன்னாரு. And he said one thing in that. 53ஆம் அந்த ஆனிவர்சரியில செய்தியை பத்தி அவர் பேசல, ஆராதனை பத்தி பேசல, வேற எதை பத்தி பேசல. அந்த 50 நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடத்தினதுல அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? So he did not speak about the worship or the message or anything that happened or in the 2 hours of the program or the worship the session that we conducted. What did he say? அவர் சொன்னாரு, நீங்க 10 நிமிஷம் 15 நிமிஷம் எடுத்து அக்னாலஜ் பண்ணீங்க பாருங்க. ஒவ்வொருத்தரையா நீங்க பேரை சொல்லி அவங்க என்ன ஊழியம் செய்தாங்க, எப்படி செய்தாங்க, நன்றி சொல்லி முடிச்சிங்க பாருங்க. அது எங்களை ரொம்ப தொட்டுச்சுன்னாரு. So the 10 minutes part where you took each and every list of each and every person and you acknowledged and thanked each and every ministry, every person for their acts, that really inspired and touched us. அதை முடிச்சிட்டு எனக்கு என்ன வருத்தமா இருந்துச்சுன்னா, ஐயோ நம்ம சரியா சொல்லலையோ, வேகமா சொல்லிட்டு போயிட்டோமோன்னு நான் நினைச்சேன். And after that I felt maybe I would have read it very fast. I did not read it very slowly and thank it properly. ஒவ்வொருத்தரையா ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியலையேன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. So I really had a feeling that I did not specify each and every person separately. இன்னொரு மனுஷனுக்கு பொதுப்படையா சொன்ன ஒரு தலைப்பை மட்டும் வச்சுக்கிட்டே அவர் அவ்வளவு சந்தோஷப்பட்டார். But for another person a general topic wise acknowledgement was inspiring to him. அப்ப நான் யோசித்தேன், கேட்டவருக்கே இவ்வளவு சந்தோஷமா இருந்திருந்தா இதை செஞ்சவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். So that is when I thought, when even the person who heard it felt so much happy, how much more happy would the people who have done this would have felt. ஒருவேளை சில பேருக்கு என்ன வருத்தமா, ஒரு வார்த்தை கூட என்ன பத்தி சொல்லல. Some people may have a feeling that he did not mention my name at any point. எவ்வளவு செஞ்சிருக்கேன் நானு. See, I have done so many things. நிறைய வேளையில நம்ம மறந்து சில காரியங்களை விட்டுறோம். Many times we skip because we forget it.
ஆனா நம்முடைய தேவன் யார் தெரியுமா? But who is our God? மறக்கவே மாட்டார். He will not forget at all. அல்லேலூயா. Hallelujah. செஞ்சதை செய்யாதது மாதிரி அப்படியே திரும்பி போக மாட்டார். He will not just ignore or skip away as if we have not done anything. எல்லாம் நான் தான்ப்பா செஞ்சேன் அப்படின்ட்டு போயிட மாட்டாரு. He will not say that I have done everything. அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது, When the Lord gives the promise that I will surely bless him, ஆபிரகாம் கீழ்ப்படிந்த கீழ்ப்படிதலை தேவன் அங்கீகரித்தார். God acknowledged the obedience of Abraham. எனக்கு அது ரொம்ப வாசித்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுத்திருச்சு எனக்கு. And when I read it, really it made me happy. அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் என்றார் பாருங்க. And he says very beautifully, you have done this thing and have not withheld your son, your only son. நான் யோசித்தேன், இந்த பையன் யாருடைய பையன்? I thought his son, this son is whose son? இந்த ஆபிரகாம் தன்னுடைய பலத்துல பெற்ற பிள்ளையா? So is this a son who Abraham received out of his own strength? கிடையாது. அவன் முதிர் வயதா சரீரமே செத்து போகும்போது கர்த்தர் தான் அவர் வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளையை கொடுத்தாரு. So when in his old age, when his body is dead, it is by the promise which the Lord gave this son to Abraham. ஆபிரகாம் அந்த பிள்ளையை கொடுத்ததை கர்த்தர் எப்படி அக்னாலஜ் பண்ணார்னா, இது நீதான்ப்பா செஞ்ச, இது நீதான் செஞ்ச, you have done it, நீ செய்தா என்று அக்னாலஜ் பண்ணாரு. But when Abraham did this, the Lord acknowledged, saying that it is you who have done this. நம்முடைய கிரியைகளை தேவன் மறக்கவும் மாட்டாரு, வேறு ஒருத்தர் மேல மாற்றவும் மாட்டாரு. See, our God will not forget our acts or things that we do, and he will not replace that with another person. நான் சொல்லுவேன், அவனவனுடைய கிரியைக்கு தக்க பிரதிபலன் என்னோடு வருகிறது. And I tell you that the Lord will bring a reward for the acts of each and every person that he does. சில வேளையில நாமளே என்ன செஞ்சோம் நம்ம மறந்துருப்போம். And many times we ourselves will forget what we have done. ஆனா நம்முடைய தேவன் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. But our God is not unjust to forget our works. Hallelujah. Hallelujah. ஒவ்வொரு சின்ன கிரியை கூட தேவன் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். The Lord remembers each and every small acts as well. நான் உங்களுக்கு தாழ்மையா இந்த மாதம் சொல்ல முடியும், I can tell you humbly this month, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுக்கிற வேளையில, இந்த நாள்ல கர்த்தர் நீங்கள் கர்த்தருக்காக செய்த கிரியைகளை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. And when the Lord gives a promise saying that I will surely bless you, don't ever forget that the Lord also acknowledged very acts that you have done for him. கொஞ்சம் ஆபிரகாமுடைய கிரியை யோசித்து பாருங்க. Look at this work of Abraham. இவன் இந்த பலியை செலுத்துறதுக்கு அவன் இந்த கிரியை செய்த போது அது வேடிக்கை பார்க்க யாருமே கிடையாது. So when he did this work in order to offer to God, there was no one to witness or see that. இதை போய் வெளியே சொல்லுவதற்கு யாரும் கிடையாது. There was no person to see this and say மலை to others. உச்சியில அவனுடைய குடும்பம் அவனோட இல்ல, வேலைக்காரர் கூட இல்ல, தெரிந்தவங்க சொந்தங்கள் யாருமே இல்ல. On the mountain top, his family was not with him. There was no servants or any of his relative members along with him. தேவனும் ஆபிரகாம் மட்டும்தான். It was only Abraham and God. ஆனா ஆண்டவர் அதையும் சாட்சி கொடுத்தார். But the Lord also witnessed and acknowledged it. அதை அங்கீகரித்தார். The Lord acknowledged that act. நீங்கள் செய்த கிரியைகள் மனுஷனுடைய பார்வையில மறைக்கப்பட்டதா இருக்கலாம். Maybe the works that is done by you might be totally hidden from the eyes of men. ஒருவேளை உங்கள் வலது கை செய்தது உங்கள் இடது கைக்கு தெரியாம இருக்கலாம். Maybe what your right hand did may not be known by your left hand. நீங்கள் செய்த காரியங்கள் ரகசியத்திலே செய்ததா இருக்கலாம். Maybe the things which you have done, you would have done it in secret. ஆனால் ரகசியத்திலே செய்ததையும் கண்காணித்து பலனளிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். But we have a God who watches and monitors the thing that is even done in secret, and he will give reward for that. நீங்கள் செய்த நற்கிரியைகளை குடும்பத்தார் அறியாம இருக்கலாம். Maybe your family members would have not known what the good things that you have done. உங்கள் சபையார் அறியாம இருக்கலாம். Your church may not know it. உடன் வேலையாட்கள் அறியாம இருக்கலாம். Your co-workers may not know it. அங்கீகரிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். But there is a God who acknowledges it. Hallelujah. Hallelujah. எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. And it is said that whatever you do it for God and not for men. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். Today the Lord says to you, I will surely bless you. யாருக்கு இந்த ட்ரோஃபி வருது தெரியுமா? Who will receive this trophy? யாருக்கு இந்த பரிசு? Who will receive this trophy? யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? You will receive this blessing. கர்த்தர் சொல்லுகிறார், I acknowledge you. நீ செய்த காரியங்களை நான் அங்கீகரிக்கிறேன். The Lord says, I acknowledge your works that you have done. ஒருவேளை யாரோ ஒருத்தர் மனுஷர் உங்களை மறந்து போனதுனால நீங்க ரொம்ப நொந்து போய் வந்திருக்கலாம். Maybe you might be totally disappointed where people would have forgotten what you have done. ஒரு ஊழியம் உங்களை மறந்ததனால நீங்க ரொம்ப மனம் உடைந்து வந்திருக்கலாம். You might be totally broken in your heart because your ministry that is being done by you is totally forgotten you. கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் எஜமான் மறந்து போனா கூட
பரம தகப்பனாகிய நான் நினைவு கூறுகிறேன்ப்பா. The Lord says, even your master may forget, but Heavenly Father, I acknowledge and I will remember you. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். I will surely bless you. ஏனென்றால் இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீ என்ன செய்தாய் என்பதை நான் மறக்கவில்லை. It's because I have not forgotten what you have done to receive this blessing. Hallelujah. Hallelujah. இந்த மாதம் நான் believe பண்றேன், God will reveal that he has acknowledged your work. கர்த்தர் உங்கள் கிரியைகளை தேவன் கவனித்திருக்கிறார், தேவன் அங்கீகரித்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு மாதமாய் இந்த மாதம் இருக்கும். This month will be a month where God will reveal that he has acknowledged your work. அன்றைக்கு அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்க, நீ உன் மாமியாருக்கு செய்த நன்மை எனக்கு சொல்லப்பட்டது. So in the life of Ruth it was said that what you have done to your mother-in-law is being said to me. இவள் நினைத்த ஒரு எஜமான் போவாஸ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு? And what is your master Boaz looking at? எவ்வளவு நாள் யாருக்கு தெரியாததை கூட கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். The Lord brought which was totally hidden from everyone to now to light. தேவன் அக்னாலஜ் பண்ணுகிற ஒரு நேரம் இருக்கிறது. There is a time when God will acknowledge your work. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். And surely the Lord will bless you. Hallelujah. Hallelujah. அக்னாலஜ்மென்ட் மாத்திரம் இல்ல, கடைசியாக இரண்டாவது ஒரு காரியம் இருக்கு, இரண்டாவது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு அதுல. So it is not only acknowledgement, there is also a second aspect. ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்ற பரிசை கொடுக்கும்போது அவனுடைய கிரியைகளை அங்கீகரித்தது மாத்திரமல்ல. So when the Lord gives a trophy that I will surely bless you, he not only acknowledges this act, இரண்டாவது அவருடைய நிச்சயமான உறுதியான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்ததை பார்க்கிறோம். you can also see God's affirmation to Abraham here. நிச்சயமான உறுதியான ஆசீர்வாதத்தை கொடுத்ததை பார்க்கிறோம். You can see God's affirmation to Abraham. உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல. He not only said I will bless you, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். he said I will surely bless you. உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். And I will surely multiply your descendants. வேதம் சொல்லுகிறது 18ஆம் வசனத்துல, In verse 18 it says, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். He says, by myself I have sworn, in your seed all the nations of the earth shall be blessed. என்ன ஒரு அஃபர்மேஷனுங்க, What a kind of- என்ன ஒரு ஆணை, என்ன ஒரு உறுதியான ஒரு வாக்குத்தத்தம். See what an affirmation, what a sure promise is this. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது Hebrews chapter 6 and verse 13 says, வேதம் சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது 13ஆம் வசனத்துல, ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டாராம். for when God made a promise to Abraham, because he could swear by no one greater, he swore by himself. எனக்கு என்னன்னா, இதுல ஆண்டவர் ஆபிரகாம்ன்ற ஒரு மனுஷனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கறதுக்கு எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தினார்னா, உலகத்திலேயே இருக்கிற உயர்ந்த நிலையில இருக்கிற தன்னை வைத்தே ஆணையிட்டு கொடுத்தாராம். So here when the Lord affirmed and gave this blessing to Abraham to one single person, he made it, he affirmed it by using one person who is greater in this world, that is on himself. ஒரு முறை ஒரு உதவிக்காக ஒருவர் என்கிட்ட வந்திருந்தாங்க. So once a person came for us or for a help to me. அப்போ அந்த நேரம் அவங்க கேட்ட உதவி என் கையில உண்மையா இல்ல. So at that point of time I did not have that actual requirement that which they require. அப்போ அந்த சகோதரிட்ட, நீங்க வெளியே போய் உட்காருங்க, நான் அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்றேன், அவங்க இப்ப கொடுப்பாங்கன்னு சொன்னேன். So I said, you please wait outside, I will call that pastor and he will come and give you now. அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? You know what did she say? வேணாம் பாஸ்டர், நான் அங்கேயே உட்கார்ந்துக்கிறேன். She said, pastor don't want, I will sit here. உங்க கையாலேயே எனக்கு கொடுங்க. So you give it in by hands. அந்த அம்மாக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு தெரியுமா? So what doubt should she have? வெளியே உட்கார வச்சுட்டு பாஸ்டர் மறந்துடுவாரோன்னு அந்த அம்மாக்கு ஒரு பயம். So she had a fear, what if the pastor forgets me after making me sit outside? வர்றவரும் நமக்கு வேண்டியதை கொடுப்பாரோ தெரியலையே. So not sure whether the person who comes also gives what is my requirement. அதனால நீங்களே உங்க கையால கொடுங்க. So therefore you give by your hands. போக மாட்டேன்ட்டாங்க அந்த அம்மா. She refused to go. என்ன பண்ண முடியும்? What can I do? நான் ஃபோன் பண்ணி அந்த பாஸ்டர் வர சொல்லி, So I called and asked that pastor to come. இதை எடுத்துட்டு வாப்பான்னு சொல்லி I asked him to bring that. கையில கொடுத்த பிறகு தான் போனாங்க. And only after I gave it by my hands she went. ஆண்டவர் எப்படி கொடுக்கறாரு தெரியுமா? You know how will the Lord give? சரிப்பா, என் தூதன் அனுப்புறேன், உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லல. He doesn't say you go, I will send my angel to give you. என் ஊழியக்காரன் அனுப்புறேன்பா, வாங்கிக்கோ ஆசீர்வாதம்னு சொல்லல. He doesn't say that I will send my servant to give that blessing.
blessing. என் பேர்ல உனக்கு நான் ஆணை கொடுக்கிறேன். See, I swore by myself. அது வந்து சேரலன்னு நீ என்கிட்டே வரலாம். So if it doesn't reach you, you can come directly to me. இருக்கிறதிலேயே மேன்மையான என்னுடைய நாமத்துல உனக்கு ஆணை நான் கொடுக்கிறேன். So I will give this affirmation upon my name, which is greater than everything in இன்னொரு this world. விதமாய் சொன்னால் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமானது. In other words, the blessings, that the promise which God gives is for sure. ஹல்லேலூயா. Hallelujah. உறுதியானது. It is a sure blessing. 2 கொரிந்தியர் 1:20 2 Corinthians 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. For all the promises of God in him are yes, and in him amen, to the glory of God through us. ஆம் என்றும் ஆமென் என்றும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. They are all yes, and in him amen. நம்முடைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிச்சயமான வாக்குத்தத்தமாய் தருவார். And the Lord will surely give us the promises. எபிரேய மொழியில In the ஒரு language, காரியத்தை 2 முறை சொல்றது உறுதிக்கு அடையாளம். so in Hebrew language, when something is said twice, it is a sign of affirmation. நீங்க பைபிள்ல இந்த மாதிரி 2 முறை வரும்போதெல்லாம் நீங்க படிக்கும்போது அது உறுதியை பற்றி பேசும். So whenever you read in the Bible, where you read it twice, it means it says about the affirmation. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். So blessing, I will bless you. பெருகவே பெருக பண்ணுவேன். Multiplying, I will multiply you. அதே போல பைபிள்ல எங்கெல்லாம் பேரை வந்து 2 முறை யாக்கோபே யாக்கோபே, இஸ்ரவேலே இஸ்ரவேலே, இப்படிலாம் 2 முறை வரும்போது அது எதை பற்றி குறிக்குதுன்னா, அந்த எபிரேய மொழியில வந்து எவ்ரி டைம் ஒரு காரியம் 2 முறை சொல்லப்படுமானால் அது வந்து உறுதியானது. And also whenever you read names like Jacob, Jacob, Israel, Israel, whenever something is said twice, it affirms that it is for sure. அது எழுதுனது மேலேயே இன்னொரு முறை எழுதுறது போல. So it is a rewriting or something which is already written. அது மாற்றவே முடியாது அப்படின்றதுக்கு அடையாளமானது. So it is a sign where it cannot be changed. ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லாம ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். So the Lord did not just say I will bless Abraham, but he said blessing, I will bless you. இந்த காலையில ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் ஆணையிடுகிறது மனுஷன் அல்ல, கர்த்தர் ஆணையிடுகிறார். So this morning it is not a man who swears and affirms, but God himself swears, saying that I will bless you. இடத்தை விட்டு போகும்போது ஒரு நிச்சயத்தோட போங்க. As you leave this place, go with an assurance. மனுஷன் சொல்லல, கர்த்தர் சொன்னார். It is not men, but God has said this. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். The Lord blesses us. நிச்சயமான ஆசீர்வாதங்கள் என் மேல் வரும். And there's a sure blessing that will come upon us. Hallelujah. Hallelujah. எல்லாரும் எழுந்து நிற்போமா? Let us all stand up. Hallelujah. Hallelujah. தேவனே, நீர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர். Lord, you are faithful to bless us, Lord. சோதனையில் ஆரம்பிக்கிறீரே. Lord, you will start in testing. அந்த சோதனை சகிக்க கிருபை தருகிறீரே. Lord, you will give us, Lord, Lord, the tolerance to bear it, Lord. ஆண்டவரே, எந்த கட்டத்துல நிறுத்த வேண்டுமோ அந்த இடத்துல நிறுத்துகிறீங்க. Lord, you will also terminate at what point you want to terminate it, Lord. ஆனால் முடிவிலேயோ என்னை மகிமைப்படுத்துகிறீர். But at the end, Lord, you will bring the trophy. ஆண்டவரே, என்னை கனப்படுத்துகிறீர். Lord, you honor me at the end. ஆண்டவரே, எனக்கு பரிசு அளிக்கிறீர். Lord, you give the trophy at the எனக்கு end, Lord. வாக்குத்தத்தத்தை தருகிறீர். Lord, you give that promises at the end, Lord. ஆபிரகாம் கொடுத்த நிச்சயமான வாக்குத்தத்தங்கள் நமக்கும் உரித்தாவதாக. So let all the sure blessings that were given to Abraham come upon us. அந்த வாக்குத்தத்தங்கள் எங்கள் மேல் பலிப்பதாக. Lord, let it come upon us, Lord. எங்கள் மேல் பலிப்பதாக. Lord, let those promises come upon us. கிறிஸ்துவுக்குள் இந்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதாக. Lord, let these promises be yes and in him amen, Lord. நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காய் நன்றி. Lord, we thank you for all the blessings. நீர் கொடுக்கிற நிச்சயத்துக்காய் நன்றி. Lord, we thank you for the assurance, நம்முடைய Lord. பேரிலே ஆணையிட்டு சொன்ன இந்த ஆசீர்வாதத்துக்காய் நன்றி. Lord, thank you for these blessings that you have ஆண்டவரே, affirmed எங்களுடைய in your name. கிரியைகளை நீங்க பார்க்கறீங்க. Lord, you are looking at our works, Lord. ஆண்டவரே, நாங்கள் உமக்காய் செய்ததை நீங்க பார்க்கறீங்க. Lord, you are seeing what we have done for you, Lord. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை பார்க்கறீங்க. Lord, you are seeing that we obey your word, Lord. நீங்கள் மறக்கிறவர் அல்ல. Lord, you will not forget us, Lord. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே மறக்கிறவர் அல்ல. Lord, you are not the one who will forget ஆண்டவரே, it. எங்களுடைய உண்மையை நீர் பலனளிக்கிற தேவன். Lord, you will surely reward for our faithfulness. எங்களுடைய உண்மைக்கு பலன் தருகிறவர். Lord, you are the one who will reward our faithfulness. எங்களுடைய விதைப்புக்கு அறுவடையை தருகிறவர். Lord, you are the one who will give us the harvest for our sowing, எங்களுடைய Lord. ஒவ்வொரு பிரயாசத்திற்கு பலனை தருகிறவர். Lord, you are the one who will give us a reward for every Lord efforts. பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிடுவாய். You will eat the labor of your hands. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். And it shall be well with you. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறவர். And the Lord is the one who blesses us. அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மை உள்ளது. His promises are true. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Let us all keep praising God. ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
Let's keep உம்முடைய நிச்சயமான வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி. Lord, thank you for your sure blessings, Lord. என்னை காண்கிற உம்முடைய கண்களுக்காய் நன்றி. Lord, thank you for eyes that are seeing me, என்னை Lord. அங்கீகரிக்கிற உம்முடைய அன்புக்காக நன்றி. Lord, thank you for your love that acknowledges me, நன்றி Lord. அப்பா. Thank you, Lord. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கிறதே. வாக்குத்தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கிறதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. பாடுவோம். ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஆண்டவரே நீர் கொடுத்த நிச்சயமான வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி. Lord, thank you for the sure blessings that you have given us, Lord. சோதிக்கும்படி பேசினார். He spoke to test. தடுத்து நிறுத்த பேசினார். He spoke to terminate. பலனளிக்க பேசினார். He spoke to give the trophy. அதே வார்த்தை நம்மேல் இன்றைக்கு வெளிப்படுகிறது. Let the same word be revealed upon us. ஒரு சில காலம் உன்னை சோதித்தேன். I will test you for a while. தாங்கிக் கொள்ள பலன் இருக்கு மட்டும் சோதித்தேன். I will test you until you have the strength to bear ஆனால் it. கரையை நான் தாண்ட விடல. But I will not let that cross the shore. அது எல்லையை தாண்ட விடல. I will not let that cross the limit. உன்னை தடுத்து நிறுத்தினேன். And I have terminated it. இன்றைக்கு நான் சொல்லுவேன், நீ செய்ததை அங்கீகரித்து உன்மேல் நிச்சயமான ஆசீர்வாதங்களை தருவேன். And I tell you, I will surely acknowledge you and give the sure blessings upon you. அன்பின் ஆண்டவரே, Our loving God, எங்களுடைய ஒவ்வொரு கிரியையையும் நீர் கவனிக்கிறீர். Lord, you are the one who watches every act of our எங்கள் life. பிரயாசங்களை நீர் கவனிக்கிறீர். Lord, you watch every effort that we take, Lord. ஆண்டவரே, நாங்கள் படுகிற ஒவ்வொரு கஷ்டத்தை நீங்க பாக்குறீங்க. Lord, you also watching all the struggles we are going எங்கள் through. பாதைகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. Lord, all our paths are before you, Lord. ஆண்டவரே, நாங்கள் உமக்காக செய்ததை நீர் அறிந்திருக்கிறீர். Lord, you know what we have done for you, Lord. ஆண்டவரே, நிச்சயமாய் நீர் பலன் அளிப்பீர். And surely you will reward us, அந்த Lord. விசுவாசத்தை எங்கள் உள்ளத்திலே ஆழமாய் தாங்கப்பா. Lord, give that, Lord, faith deeply in our hearts, நீர் Lord. பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. Lord, you are not a man to lie or not a mankind to repent, Lord. ஆண்டவரே, நீர் உண்மை உள்ள தேவன். Lord, you are faithful வாக்கு God. மாறாத தேவன். You will never go away from மேலே God. ஆணையிட்டு சொல்லுகிற தேவன். Lord, you are the one who will swear upon yourself, Lord. ஆபிரகாமுக்கு இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி நீர் Lord, you fulfill these promises to Abraham. எங்களுக்கும் நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதிக்க இன்றைக்கு நீர் வெளிப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Lord, thank you that you have manifested today to, Lord, reveal and also fulfill these promises in our தொடர்ந்து life. எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய மகிமை விளங்க பண்ணும். Lord, continue to reveal your glory in our life, Lord. ஆண்டவரே, கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்களாக. Lord, the people who sow in tears, Lord, reap with happiness, Lord. மறைவிடத்திலே நன்மை செய்தவர்கள் வெளியரங்கமாக பலனை அனுபவிப்பார்களாக. Let people who did good in their secret, Lord, see the reward in light, Lord. மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட மனுஷரால் நிராகரிக்கப்பட்டவர்கள் உம்மாலே கனம் பெறுவார்களாக. Lord, people who are ostracized or despised by people be honored by you, Lord. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Let your name be magnified. நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. Lord, thank you that you are going to bless us with the sure மேலே blessings. எங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். And we have that hope on you, Lord. விசுவாசத்தோடு கடந்து செல்லுகிறோம். Lord, we live with that faith. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக.